வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். உங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ ஒரு சின்ன டிஸ்கஷன் உண்டு. தமிழ் தேசியம் எங்கள்ட மணிவன் அண்ணா தயவு செய்து வழக்கு போடாங்க. 24 வழக்கு இருக்கு. நீங்களும் கதைக்கிறீங்க, நானும் கதைக்கிறேன். அவதூறு பரப்பினால் வழக்கு போடலாம், பட் பேரை சொன்னால் வழக்கு போடலாம் எனக்கு தெரியாது. போடுறீங்களோ தெரியாது, போட்டாலும் பரவாயில்ல. எனிவே, நீங்கள் சொன்னதில் என்னோட ரெக்கார்டிங்கில் இருக்குது. ஸோ எனிவே, நான் எல்லாரோட பேரையும் சொல்லி கதைக்கிறேன் என்றால், ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அல்லது எதிர்வரப்புற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சம அந்தஸ்தில் உங்களோட அரசியல் தெரியாதால ஒரு கொஞ்சம் அரசியலை உங்கள்கிட்ட நான் பழகலாம்னு நினைக்கிறேன். பொதுமக்களும் அதை சம்பந்தமான கொமெண்ட் பண்ணணும். முக்கியமாக லண்டன்ல இருந்த அண்ணா அவரால் கமெண்ட் பண்ணுவார். நவாண்டாண்ட வீடியோஸில் காண்டையில் சிவனடியாண்ட வீடியோக்கள் மிகவும் தமிழடியாண்ட வீடியோக்கள் ராஜீவன் வீடியோக்கள் மிகவும் பாரமாக இருக்கிற ஒரு வீடியோக்கள். பாரம் என்ன சென்ஸ், டூ மச் இன்ஃபர்மேஷன் இருக்கிறது. ஸோ அரசியலுக்கு வருவோம். உண்மையா சொல்றதுன்னு சொன்னா நான் நினைக்கிறேன், இந்த பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல், இந்த ரெண்டுக்கும் முதல் வாழ்க்கையில ஒரு நாளுமே கூட ஓட் போடல. 38 வருஷம் ஓட் போட ஒரு ஆள் தான் நான். அரசியலுக்கு வந்தேன். என்னுடைய தொழிலையும் இழந்து, என்னுடைய எதிர்காலத்தையும் இழந்து அரசியலுக்கு நிற்கிறேன். அண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவோம். முதலாவதாக மணிவண்ணனுடைய அண்ணாவினுடைய ரெண்டாவது வீடியோ என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அர்ச்சுனா எனப்படுகிற தனிநபர் அவரை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் தமிழ் தேசிய நீரோட்டத்துக்குள்ள போனால் நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களுடைய கட்சி இருக்கிறது, மத்திய குழு தீர்மானித்தால் நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறோம் என்கிறது மாதிரியான ஒரு வீடியோவை போட்டிருக்கிறார்கள். இப்ப இங்கே என்ன என்னுடைய கேள்வி என்றால், தமிழ் தேசியம் என்றால் என்ன? உண்மையாவே தமிழ் தேசியம் என்றால் 86ஆம் ஆண்டு பிறந்து இன்று வரைக்கும் கிபிர் புக்காராவிலிருந்து சகடையிலிருந்து பார்த்து அதுக்கு பிறகு ஆமிஸ் எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்த எங்களுக்கு தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று தெரியாது என்றுதான் அவர்களுடைய வாதம். எனக்கு தெரிஞ்ச தமிழ் தேசியம் என்று சொன்னால், எங்களுடைய மேன்மிகு தெய்வத்துக்கு சமரான தலைவர் சிங்கள அரசாங்கத்தால், சிங்களத்தை மக்களால் அல்ல, சிங்கள அரசாங்கத்தால் தமிழருக்கு ஏற்பட்ட 83ஆம் ஆண்டு இனக்கலவரம். அந்த 83ஆம் ஆண்டு இனக்கலவரம் முடிந்து அதன் பிறகு ஏற்பட்ட தமிழருக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி தந்தை செல்வா என்ன சொன்னார்? பிரிந்து செல்வதுதான் ஒரே ஒரு வழி. அதான் தந்தை செல்வா கடைசியா சொன்னது. 1970ஆம் ஆண்டு வட்டக்கோட்டை பிரகடனம் என்ன சொல்லுது? நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்றது சொல்லுது. உண்மைதான், நாங்கள் ஒரு தேசிய இனம். இன்று கூட 2 ஜேவிபி அண்ணாமாரோட காய்ச்சி கொண்டு நன்னிலையில் பார்லிமெண்ட்ல வெளியிலிருந்து காய்ச்சி கொண்டு அப்ப அவர்களிடம் கேட்டார்கள், தம்பி நீயும் என்ன மாதிரிடாப்பா, நீ உனக்கு டயஸ்போராவுக்கு ஃபுல் சப்போர்ட் தான். நான் சொன்னேன், ஆம், டயஸ்போரா எனக்கு 100% சப்போர்ட், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. டயஸ்போரான்னு நீங்கள் நினைப்பவர்கள் தற்போது பிரிவினைவாத எண்ணத்தோடு என்று சொல்லி நீங்கள் லேபிள் பண்ற ஆக்கள் அல்ல டயஸ்போரா. டயஸ்போரா என்பது எங்களுடைய சகோதரங்கள், அம்மா, அப்பா, தந்தை, எல்லாரும் எங்களுடைய சகோதரங்கள் தான் டயஸ்போரா. ஸோ டயஸ்போராண்டு நீங்கள் சொல்லுகின்ற அந்த பகுதி தான் எனக்கு உண்மையாவே என்னை அவர்கள் இன்று வரைக்கும் வளர்த்து என்னை பாதுகாக்கிறது அவர்கள் தான். என்னுடைய பண உதவியாக இருக்கட்டும், என்னுடைய வழக்குகள் உதவியாக இருக்கட்டும், என்னுடைய அட்வைசஸாக இருக்கட்டும், எல்லாமே செய்கிறது டயஸ்போரா தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வரவும் கூடாது. ஸோ இப்போ எனக்கு பிரச்சனை என்னென்றால், தமிழ் தேசியம் சார்ந்து எங்களுடைய புலம்பெயர் தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றது முக்கியமான விஷயம். ஸோ அந்த முக்கியமான விஷயத்துல நான் நினைக்கிறேன், எங்களுடைய தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மரியாதையோட தலைவர் என்ன சொன்னவர், எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு சமுதாய கட்டமைப்பை, அது எங்களுக்கு தமிழீழமாக இருந்தால் தமிழீழம், அல்லது எங்களை நாங்களே ஆளுகின்ற, அதான் சமாதான பேச்சுவார்த்தை போனவை. ஏன் எனக்கு தெரிய சமாதான பேச்சுவார்த்தை போனது காரணம், மேலும் உயிர்களை பலி கொடுக்காமல், மேலும் இருபக்கமுமே பாதிப்புகள் ஏற்படாமல் ஒரு இணக்கம் ஒன்றுக்கு வரதுக்கான தான் சமாதான பேச்சுவார்த்தைக்கு எரிக் சொல்ஹெய்ம் அந்த நேரம் நோர்வேலேருந்து கூட்டிட்டு போனது. ஸோ தலைவருடைய தேசிய கொள்கை எப்போதுமே தலைவரே சொல்லியிருக்கிறார், நான் என்னுடைய தேசிய கொள்கையிலிருந்து விலத்தினால் என்னுடைய செக்யூரிட்டி பொடி கார்டை என்னை சுடலாம். தலைவன் ஒரு கொள்கையோட வாழ்ந்தவன். தலைவனை போன்று நாங்கள் இப்போது சிந்திக்க இயலாது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் தேசியம் என்ன?
என்னை பொறுத்த வரைக்கும் எங்களை நாங்களே ஆளுகின்ற இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வடிவா தெரியும், பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்குரிய உரிமையை வந்து சிங்கள அரசாங்கத்தின் அடக்குமுறை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தால் எதிர்கட்சி வந்து மறந்துருக்குது, நாங்கள் ஒரு டைம் தெரியல, எங்கன டைம்ல ஒதுக்க இயலாது, நீங்கள் வேணும்னா ஆளுங்கட்சியிட்ட கேட்டு ஆளுங்கட்சியின் டைம்ல எடுத்துக்கொள்ளுங்க. ஆளுங்கட்சி சொல்லுது இல்லை, சட்டப்படி அது பிள்ளை, நீங்கள் கொடுக்கணும். இப்போ அவர்கள் வேற வேற விஷயங்கள் இருக்கு, நாளைக்கு நீங்கள் பாராளுமன்றத்தில் பார்க்கலாம் அது சம்பந்தமாக. ஸோ கதைப்பதற்குரிய நேரம் ஒதுக்காத ஒரு சிங்கள தேசம் எப்படி எங்களுக்கு சம உரிமைகளை தரப்போகுதுன்னு கேட்கறதுக்குரிய கேள்வி நியாயம். அங்கதான் தமிழ் தேசியம் முப்பவும் உயிரோடு இருக்குது. ஆனால் திருப்பி இன்னொரு தமிழீழத்துக்காக அடிபடுவோமா, தமிழீழம் வேணுமான்னு கேட்டால் கேள்விக்குறி. எங்களால் யாரால் துவக்க தூக்கி அடிபடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம்? யாருமே இல்லை. பிரபாகர் என்று சொன்ன பிள்ளை என்று சொல்லிக்கொண்ட மணிவண்ணன் அண்ணாவோ, மணிவண்ணன் அண்ணாண்ட பிள்ளையோ, ஸ்ரீதரன் ஐயாவோ, ஸ்ரீதரன் ஐயாண்ட பிள்ளையோ, அல்லது வந்து உதாரணத்துக்கு கயந்திரகுமார் பொன்னம்பலமோ அவருடைய பிள்ளைகளோ யாருமே ஆயுதம் தூக்கி போராடுவதற்கு தயாராக இல்லை. யாராவது ஆயுதம் தூக்கி போராடுவதற்கு தயாராக இருந்தால் நானும் வாரன் போவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆயுதம் தூக்கி போராடுவதற்கு இல்லை. நாங்கள் இப்போதைய எங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியலை நாங்கள் என்ன செய்து கொள்கிறோம் என்றால், எங்களுக்கு தெரிந்த மொழியில் நாங்கள் அரசியலை தெளிவாக சொல்றாங்க. எங்களுக்கு தெரிந்த மொழியில் நாங்களே தேசியம் என்று சொல்லிக் கொள்கிறோமே அழிய, தேசிய கொள்கைகளை எங்களுடைய அரசியல்வாதிகள் மறந்திருக்கிறார்கள் என்றதான் உண்மை. எங்களுடைய அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல்வாதியிடம் தேசிய கொள்ளை இருக்குன்னு சொல்லுங்க. தேசிய கொள்ளை என்று சொன்னால் எங்களுடைய தமிழீழம் வேணும் என்று துணிந்து சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதியை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்றதான் கேள்விக்குறி. அப்ப அது இல்லை. சோ எங்களுக்கு தமிழீழம் வேணாம் என்றால் தமிழ் தேசியம் என்று நீங்கள் எதை சொல்றீங்க? வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தமிழர் தாயகம், அதைத்தான் நீங்க சொல்ல போறீங்க. அந்த கொள்கையை 15 வருடமா நீங்கள் கேட்டு பெற்றனீங்களோ? பெட்டியை மாத்தினீங்க, அந்த டீல் அடிச்சனீங்க, இந்த டீல் அடிச்சனீங்க, சாராய பார் வேண்டி நீங்கள் சி.வி. விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் வந்து தானே சொல்லியிருக்கிறார் வாயால, ஒரு பெண் வந்து வருமானம் இல்லாம இருக்க சாராய பார் ஒன்று வேண்டி கொடுத்தனான்னு சொல்லி ஒரு பிரதம நீதியரசர் சொல்லியிருக்கிறார். ஸோ சமூகத்தில் அக்கறை உள்ளவர், நெத்தியில பெரிய பொட்டு விபூதி எல்லாம் வச்சிருந்தா அவருடைய கட்சி தான் மணிவண்ணனுடைய கட்சி. இப்ப எனக்கு அது விளங்கியல, சமூகத்துல எந்த அளவு அக்கறை இருந்ததோ சாராய் பார்ந்த பெர்மிட்ட வேண்டி கொடுப்பதற்குரிய. ஸோ அங்க தமிழீழம் எங்க, தமிழற்ற தலைவற்ற தேசிய கொள்ளை எங்க, என்ன மேதவு பிரபாகரன் தேசிய கொள்ளையில் இல்லாம எங்க? அப்ப ஏன் இப்ப தமிழீழம் என்று சொல்லி ஓட்டு எடுக்கிறீங்களா என்னுடைய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் மாஸ்லோவின் தியரியின் படி, மாஸ்லோவின் தியரியில 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. அடிப்படை உணவுட உரைகள், அதுக்கு பிறகு பாதுகாப்பு, அதுக்கு பிறகு எங்களுடைய செல்ஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நாங்க யார் வேலைக்கு போறோமா இல்லையான்றது, காதல், அன்பு, அந்த 4 போய் 5வது எங்களுடைய தேசியத்தை நான் கதைக்கலாம். தேசியத்தை கதைக்கக்கூடிய நிலைமையில எங்களோட சமுதாயத்தை நீங்க வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டா இல்ல. உண்மையா கதைப்போம். நான் வாங்க ஒரு டிஸ்கஷன் எடுப்போம். வில் கோ ஃபார் டிஸ்கஷன், லைவ் டிஸ்கஷன். எல்லா தமிழ் தேசிய கூட்டு கட்சிகளின் தலைவர்களும் சேர்ந்து பகிரங்கமா லைவ் எடுக்கிறார். எல்லாருமா சேர்ந்து ஒரு பப்ளிக் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு லைவ் டிஸ்கஷன் எடுக்க போகும். இதுல எத்தனை பேர் வந்து நீங்க சொல்லுவீங்க பப்ளிக்ல 3 மொழியிலையும் சொல்லணும் என்றால் சிங்களவர்களுக்கு விளங்க வேணும். நாங்கள் ஒரு தமிழ் ஈழம் தான் எங்களுடைய கொள்கை, தமிழ் ஈழம் எங்களுக்கு வேண்டும், தலைவருடைய கொள்கை தமிழ் ஈழம், ஆகவே எங்களுக்கு தமிழம் வேணும், ஆயுதம் ஏந்தி போராட போடுகிறோம் வெறு சூரியன் சொல்லுக்கு எந்த அரசியல் கட்சி தயாரா இருக்கு? யார் உங்களுக்கு தயாரா இருக்கிறீங்க? யார் இதன் துணிஞ்சு என்ன மாதிரி கதைக்கிறதுக்கு 20-30 வழக்கிட வேண்டது தயாரா இருக்கிறீங்களா? இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் பேரை சொல்லி கதைக்கிறதுக்கே பயம். ஒரு வைத்தியசாலையில ஊழல் நடக்குது என்றால், அல்லது ஒரு அரச நிர்வாகத்துல ஊழல் நடக்குது என்றால் ஊழலை தட்டி கேட்கறதுக்கே உங்களுக்கு பயம். ஐயா அப்படி இருக்கீங்க நீங்கள் என்னண்டு எனக்கு விளங்கல. தமிழ் தேசியத்தை என்னண்டு வேண்டி கொடுக்க போறீங்க? இப்ப அரசியலமைப்பு மாற்றம் என்று கதைக்கிறோம், 13ஆம் திருத்த சட்டம் என்று கதைக்கிறோம், சுமந்திரனை பேசுறோம், சுமந்திரன் ஐயா செய்த சுத்துமாத வேலை இல்லாம என்று சொல்லி நீங்களே போட்டுக்கொள்றீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள. இப்ப அண்மையில நான் பார்த்தேன், எங்களை மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, தான் வந்து தன்னுடைய தலைமையில வந்து தமிழ் தேசிய கட்சியில ஒண்டா ஒற்றுமைக்க போறேன். அதுல அவருடைய கன்செப்ட் என்னன்னு சொன்னால், அதுல வந்து என்னென்றால் தமிழ் தேசியத்தை பாதுகாக்கிறதாக நீங்கள் தமிழ் தேசியத்தை பாதுகாக்கிறதாக தமிழ் கூட்டமைப்புகள் இவ்வளவு காலம் ஒன்றா சேர்ந்ததா இல்லை. அதான் தமிழரசு கட்சி என்று சொல்லி இருந்து அதுக்கு முன்ன தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லாம் பிரிஞ்சு போனீங்க. சோ இப்ப மட்டும் உங்களுக்கு ஏன் அக்கறை வந்திருக்கின்றால், ஒன்று உங்களுக்கு பெரிய லொஸ் ஒன்று உங்களோட கதிரையில் எல்லாம் இல்லாம போயிட்டு, அது முக்கியமா கஜேந்திரன், அது தவிர நீங்கள் எதிர்பார்த்து செல்ல மாட்டேங்கிறான்
அவர் யாரு, சுரேஷ் பிரேமச்சந்திரன், அப்படியானவர்கள் எல்லாரையுமே இப்ப பாராளுமன்ற கதிரை அவர் தான். அண்மையில ஒரு வீடியோல வந்து நான் பார்த்தேன், எலெக்ஷன் கூட யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறார்கள் வந்து பாராளுமன்றம் போக முடியாண்டவர். இப்ப நாங்க பாராளுமன்றத்துல இருந்து டியூட்டி படிச்சு போட்டுருக்கோம். நானே அந்த வீடியோக்களை போட்டு கொண்டு சொன்னா அது மருத்துவம் சம்பந்தமான வீடியோக்களா இருக்கும். இது இருக்கும் மக்களுக்கு வந்து எங்களுடைய கருத்துக்கள் நேர சொல்லணும். நாங்கள் ஒன்றை சொல்ல யூடியூப்ல பாதி வெட்டி போட, அதை விட எங்கட கருத்துக்களை நாங்களே தெரிவிக்கக்கூடிய நிலைமையில தான் நான் அந்த யூடியூப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வித்தின் 10 டேஸுக்குள்ள 16,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறேன் நான். என்னடா மக்கள் என்னுடைய கருத்தை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறார்கள். தமிழ் தேசியம் என்றால் என்ன, தமிழுடைய கோட்பாடு என்ன, சந்தை செல்வாண்ட பிரிந்து போற தத்துவம் என்ன, நாங்கள் பிரிந்து போறதுக்கு தயாரா இருக்கிறோமான்னு கேட்டா இல்லை. ஆயுதம் தாங்கி போராடுறதுக்கு தயாரா இருக்குமாண்டா இல்லை. நான் கேட்கிறேன், நான் இப்ப உங்களை அரசியல்ல சின்ன பிள்ளை, அதால எனக்கு விளங்கப்படுத்துங்க உங்கள்ட்ட. அப்ப நான் பார்த்த கிட்ட எங்களுடைய செல்வம் அடைக்கலனார் அண்ணாவும் அவர் என்னோட ஒண்ட விட்டு கதிரை கயந்திரனார் ஐயாட அடுத்த கதிரை அந்த வடிவா வந்து மார்னிங் சொல்லும் நல்ல மனுஷன் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு அவருடைய அரசியல் தெரியாது, பட் ஒரு சாதாரணமா ஒரு பார்லிமெண்ட் எம்பியா ட்ரீட் பண்றதுக்கு மனசு தெரிஞ்ச மனுஷன். சண்டே இல்ல ஈவன் செல்வம் அடக்கலாம் பற்றி நாங்கள் ஒன்றும் நேர கருத்து பரிமாற்றங்கள் செய்யல. அப்படி இருக்குன்னே இப்ப கயந்திரமார் எம்பி பக்கத்துல வந்து எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லுவேன். நான் முழுக்க போய்க்கு தேங்க்யூ என்று யூ வெல்கம் பண்ணுவேன். அவ்வளவுதான். திருப்பி போய்க்கு எக்ஸ்கியூஸ் மீ என்று நான் ஹலோ சாரி என்று ஓட்டு சொல்லுவேன். நோ ப்ராப்ளம் என்று போவார். அவ்வளவுதான் கயந்திரம். ஸ்ரீதரன் ஐயா சைகையில தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு காட்டுற மாதிரி அப்படிதான் காட்டுறாரு. அவ்வளவுதான். சாணக்கிய எங்க என்ன காணுதோ அந்த இடத்துல இருந்து ஓடிடும் நிக்கிறேன். எனக்கு அது விளங்கல. மெட்ட எம்பி மேட்ட பேர் விளங்கலன்னு சொன்னால், நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தமிழ் தேசியத்தையும் புது அரசியல் ஜாப்ல வந்து தமிழற்ற இருப்பையும் சண்டை பிடிக்க போறோம்னு சொன்னால், பிறகு எனக்கு விளங்கல. இப்ப கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார், தெளிவா சொல்லியிருக்கிறார். தான் தன்னுடைய தலைமையில சுமந்திரனை திரத்திட்டு பேச்சாளர் தமிழ் தேசிய கூட்டமைப்புண்ட தமிழராட்சி கட்சியின் பேச்சாளர் சுமந்திரனை திரத்தி போட்டு தான் தன்னுடைய கடமையில ஸ்ரீதரன் ஐயாவையும் செல்லம் அடக்கலனாதையும் சேர்த்து என்னோட யாருமே கேட்கவும் இல்லை. என்ன மணிவண்ணா தவிர வேற ஒருத்தர் நாங்க உண்டா பயணிக்கிறதுக்கு சிந்திப்போம்னு சொல்லவும் இல்லை, நான் சிந்திக்கவும் இல்லை. எனக்கு அப்படி உண்டா பயணிக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம்ன்றது எனக்கு கேள்வி. இரண்டால் நாங்க தமிழ் தேசிய கூட்டமைப்போ சரி, தமிழரசு கட்சியோ சரி, மற்ற எந்தெந்த கட்சியிலும் நாங்க என்ன செய்ய போறோம், என்னத்தை பற்றி காய்க்க போறோம், சங்கு கட்சியோ என்ன காய்க்க போறோம், தமிழீழத்தை வென்றது இப்படி என்ன காய்க்க போறோம். சனம் செருப்பால் அடிக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. முதல்ல அடிப்படையில சாப்பாடுகளை பற்றி காய்ப்போம், ஹாஸ்பிட்டலை பற்றி காய்ப்போம், அரசாங்கம் நடக்கிற ஊழல் காய்ப்போம். அது என்னுடைய கோட்பாடு, என்னுடைய அரசியல் கோட்பாடு. அடிப்படையில சாப்பிட வேண்டும். நான் சாப்பிட ஒரு கதிரையில இருந்தா தான் என்னால கதைக்க முடியும். சோ இப்ப எனக்கு சொல்லுங்க, நான் பார்த்தேன்னா எங்களுடைய தம்பி சாணக்கியன் அவர்களுடைய ஒரு கார்ல இருந்தபடி ஒரு வீடியோ, அந்த வீடியோல தம்பி சாணக்கியன் சொல்ற தமிழரசு கட்சி என்று சொல்லப்படுகிறது. சுமந்திரன், சாணக்கியன் உட்பட எல்லாருமே ஒரு தமிழரசு கட்சி. இப்ப அண்மையில பார்த்தா நியூஸ் எல்லாம் வந்திருந்தது. அவர்கள் என்ன செய்ய போறாருன்னு சொன்னால், ஒரு மீட்டிங் கொண்டு வச்சு ஏதோ இன்று கூடுவதாகவும் அப்படி எல்லாம் இருந்த போது நான் பார்த்தேன், ஒரு நல்ல விஷயம் செய்கிறார்கள். மேபி இவரெல்லாம் ஒற்றுமையாக போகிறார்கள் பார்த்தால் அங்கேயெல்லாம் சரியான அரசியல். லஞ்ச் நேரத்தில் மீட்டிங் போடப்பட. அப்ப நான் எங்களுடைய மூத்த உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற தமிழரசு கட்சியின் திருகோணமலையில இருக்கிற அந்த ஐயாவோட நான் ஒரு வீடியோ எடுத்து கொண்டு கேட்க அவர் வந்தவர் பகாச்சு ஹலோ தம்பி எனக்கு கேட்பார். அதுல எந்த சண்டையும் இல்லை. நாங்கள் சொன்னா அப்படி இருப்பீங்க சொன்னா நான் கனடா போயிட்டு வந்தேன், இப்பதான் கனடா இப்போ வந்திருக்கிறேன், நான் பாராளுமன்றத்தில் சொன்னேன், நீங்கள் எல்லாரும் ஒன்றா செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. உண்மையா ஐயா என்ன பிரச்சனை இல்ல, எங்களுக்குலாம் அப்படி ஒன்றும் இல்லை, நான் இப்பதான் புதுசா வந்தேன், ஐ மீன் கனடா போயிட்டு வந்தேன், எனக்கு இதுல ஞாபகம் ஒன்றும் இல்லை என்று பாருங்க. எனக்கு என்ன கேள்விக்குரியண்டா, அவருக்கு கூட தெரியாது. தம்பி சாணக்கியன் சொல்லி இருக்கிறார் என்னென்றால், அது வந்து சும்மா சாப்பிட இவ கதைச்சவே ஒழிய, அது ஸ்ரீதரன் ஐயாண்ட சும்மா கதை ஒழிய, மற்றபடி இங்க இப்ப என்னென்றால் சாணக்கியன் வந்து அடிக்கடி கேட்கிற பார்ல லிஸ்டத்தான் இருந்தால், அவர் அந்த லிஸ்டின் மூலம் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், ஸ்ரீதரன் ஐயாவுடைய பேர் அதுல வரும் லிஸ்ட்ல. சோ மக்கள் ஸ்ரீதரன் ஐயாவுக்கு ஓட் போடுறது தங்களுடைய கட்சிக்குள்ளேயே சொல்லுறாங்க. சீனாமயிரன் செய்த அதே வேலை. தங்கச்சி கௌசல்யா மாதிரி யாருமே ஒரு 10 பேர் உண்டா நின்ற மட்டும் வைங்க, கௌசல்யா என்ன மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமா உண்டா ஒரு 10 பேர் தமிழ்ல நான் யாருமே ஆட்டு இல்லாது 22 சீட் திருப்பியும் பேரும். ஆனா எங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. சங்கு பங்கு நொங்கு என்று சொல்லி நாங்கள் கணக்க தங்குல போய் எல்லாட நிக்கிறோம். சோ நாங்க என்னதை செய்ய போறோம்னு கேட்டால், அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னால் அதுக்குரிய பதிலும் இல்லை. ஒன்றா சேர போறோம்னு கேட்டால் அதுக்குரிய பதிலும் இல்லையடாப்பா. சரி, விரிஞ்சிருக்க போறோம்னு கேட்டால் அதுக்குரிய
ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம், நாங்கள் சனத்துக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம், நாங்கள் பூஜாண்டி ஆடி கொண்டிருக்கிறோம். அங்கே அவங்க டைம் எடுத்து கதைச்சு பாராளுமன்றத்துல வெவ்வேறு விஷயங்கள் செய்யலாம். நாங்க என்ன செய்யறோம், ஒண்டாணிக்கிறோமா இல்லையான்றது ஒரு ஹாட் டாபிக். சுமந்திரன் ஐயா பேச்சாரா இல்லையான்றது ஹாட் டாபிக். தலைவர் சிறீதரனா இல்லையான்றது ஹாட் டாபிக். தற்போதைய தலைவர் CVK என்ன இது எனக்கு என்ன விளங்குன்னு சொன்னால், திரும்பவும் 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 நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா, தமிழ் மக்களை பேயன் பித்தன் மாதிரி, அது சொல்றது பேயன் பித்தன் என்று சொல்லி, பேயன் பித்தன் மொக்கன் தான் நீங்க நினைச்சு கொண்டீங்க. யாழ்ப்பாண தமிழ முட்டாள் இல்லை. நானும் பேசினேன் தமிழ ஒரு ஆளுக்கு போட்டுக்கலாம் என்று. ஆனா சில நேரங்கள் இருந்து பார்க்கல தம்பி இளங்குமரன் செய்கிற வேலைகள் பார்க்க, இன்றைக்கு கூட எங்களுடைய மதிப்புக்குரிய ஒரு நல்ல மனுஷன் அண்ணா, என்ன பேர் சந்திரசேகர் அண்ணா, என்னோட காய்ச்சவர் எப்படி இருக்கிறாரா, சாப்பிட்றீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணாக்குகள் நோம்பலா காய்ச்சவர். எனக்கு சரியான சந்தோஷம் என்னடால், எதிர்க்க அவர் ஆளுங்கட்சியில இருந்து கொண்டும் என்ன, நான் கூட சில நான் ஒரு பார்த்து, நான் ஒரு யூடியூப்ல டிக்டாக்ல வீடியோ இருந்தேன், எந்த பாட்டை போட்டு, எந்த பேரை உள்ள பாட்டை போட்டு, அண்ணாட போட்டோக்களை போட்டு வீடியோ இருந்தேன். அப்ப நான் இந்த ஃபேஸ்புக்ல போட்டேன், என்ன எந்த பேரை உள்ள போட்டு அர்ச்சனா அம்பூடு மற்றனால அந்த போட்டோல போடுறீங்க. இந்த காரணம் சொன்னா, ஆனா என்ன இந்த போட்டோ எல்லாம் உங்களோட ஆதரவாளர் போட்டோ இருக்கிறாங்க, இல்லை உங்க இளங்க வரண்ட ஆக்கள் தானே, கைகூலியல் தானே சொல்லக்கூடாது. இல்ல நீங்களோட அடிச்சு போட்டீங்கன்னா நான் ஃபேக் ஆகிங்க, நான் போடு சொல்லி அப்படி ஒரு சாதாரண 30 வருஷம் பழமையான அரசியல்வாதி சாதாரண விதத்துல கதைக்கிறதுல ஒரு நல்ல ஒரு மனுஷன். உண்மையை சொல்றேன்னா, அந்த போய் சண்டை பிடிக்க யாருல யாருக்குமே வேணாம் முடியாது. மெல்லமாவும் பணிவாகவும் கதைக்கிற கதையில் சரியான நல்ல. ஸ்ரீதரன் ஐயாவும் அப்படித்தான், அவர் கதைக்கவே மாட்டார், ரெண்டுதான் காட்டுவார் அவர், அவ்வளவுதான். என்ன பிரச்சனைண்டா, தமிழ் தேசியத்துக்கு என்ன செய்ய போறோம், தமிழ் தேசியத்துக்கு கொள்ள, தமிழ் தேசிய கொள்ள உங்கள்ட்ட இல்ல, அதுல எந்த சந்தேகம் இல்ல. தமிழ்லாம் வேணுமோ தம்பியா இருக்காது, துவக்க எடுப்போமோ நாடும் பாரத் ஒரு கரும் இல்லை. சரி, தலைவரை பற்றி பிரபாரனை பற்றி யாராவது நீங்க கதைப்பீங்களோ, பாராளுமன்றத்தில் பிரபாரன பேர உள்ளுக்குள்ள காய்ச்சா சுட மாட்டாங்கன்றா, ஆறா காய்க்கிறீங்களோ இல்ல. உங்களுக்கு தேசிய தலைவர் தேசிய கொள்ளையும் மாவீர தினம் உங்களுக்கு எப்ப தேவைப்படும், அடுத்த முறை எலெக்ஷனுக்கு தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் முள்ளிவாய்க்கால போய் பொங்குறது மட்டும் தான் தேவைப்படும். சரி, அங்கேயும் பிரச்சனை. சாணக்கியன் தம்பி எங்க இருந்து உருவாகினவர், மஹிந்த ராஜபக்ச உருவாக்கி விட்டவர். இப்ப மட்டக்களப்புல அவர் தான் ஒரு தேசிய கொள்ளை. அவரே சொல்றாரு, நான் இலங்கையில இருக்கல எங்கேயோ போயிட்டேன். தானே தம்பியின் வீடியோ பார்த்தேன். என்னென்றால் தமிழர் எங்க நிக்கிறமன்ற எனக்கு விளங்கல. யாராவது கமெண்ட் பண்ணுங்க, நல்ல அரசியல் தெரிஞ்ச அரசியல்வாதிகள் யாராவது இந்த விடயம் சம்பந்தமாக கமெண்ட் பண்ணி தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தாங்க. இல்ல தம்பி இது இப்படி, நீர் தம்பி பிள்ளையானைக்க கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது இப்படி சும்மா மோக்கன் பேயன் பித்தன் மாதிரி கமெண்ட் பண்றதுல விட்டுட்டு ஒரு 2-3 தெளிவான வசனங்க போடுங்க. இல்ல சாணக்கியனுடைய பாலிசி இதுதான், சுமந்திரன் ஐயாவுடைய பாலிசி இதுதான், இப்போதைக்கு சிறீதரன் ஐயா உங்களுக்கு இல்ல என்ன இது என்ன ஏன் இந்த கவலை சொல்றேன்னா, சரி நாங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒண்டா சேர போதாமன்ற கதையில நீங்க ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஒரு வெள்ளை எலிஃபென்ட் ஒன்றை காட்ட போறீங்க. அதான் நடக்க போகுது. இல்லைன்னா சொன்னா வாங்க ஒரு நாளைக்கு எல்லாருமா சேர்ந்து கதைப்போம். அது லைவ்லையும் போடுவோம், யூடியூப் லைவ்லையும் போடுவோம், பேஸ்புக் லைவ்லையும் போடுவோம். சனம் பார்க்கட்டும், கமெண்ட் பண்ணட்டும், ஒன்றா சேர்ந்து கதைப்போம். என்னையா செய்ய போறீங்கன்னு நான் சொல்றேன். என்ன செய்ய போறேன், எனக்கு இந்த மனசுல ஒன்றுமே இல்லை. நான் எப்பவுமே இந்த மனசு வரல, நீங்க பாக்கலாம். எனக்கு உங்களோட எந்த கோபம் இல்லை, உங்களோட எந்த சண்டையும் இல்லை. உங்களளவுக்கு என்னால பொலிட்டிக்ஸ் செய்யவும் இல்லாது, என்னளவுக்கு உஜ்ஜனா உங்களால இருக்கவும் இல்லாது. அந்த அதை பற்றி கதைக்கவே தேவையில்லை. நான் கேட்கிற முழுக்க இதுதான், ஒரு அரசியல்வாதியா இல்லாம ஒரு மக்களோட நலன் கருதி நீங்கள் உங்களோட கொள்கையில ஓப்பனா சொல்லி ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு நீண்ட மேடை விவாதத்துக்கு போவோம். உங்களால் இயலுமோ? இயலாது. தமிழ் தேசியத்தை பற்றி கேட்கிறீர்கள், நீங்கள் இயக்கத்துக்கு போக திருப்பி இயக்கம் காட்டி எழுக்க போறதும் இல்லை, துவக்கெடுக்க சொல்ல போறதும் இல்லை. சரி, தமிழ் தேசியம் முடிஞ்சு. ஒற்றுமையா இருக்க போறோம்னு சொல்றீங்களாப்பா. ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல பார்த்தா நாங்க ஒற்றுமையா இல்லைன்றோம், இந்த வீடியோக்கள் நாங்க ஒற்றுமை இல்லை, அவர் சும்மா அவர் சாப்பிட 3 பேர் காய்ச்சவே அதுன்னு சொல்லி நம் கயந்திரவ மரம்பி இந்த கதையை கேட்டால் நாங்கள் தமிழ் தேசியத்தை இந்த சிறீதரன் ஐயாவோட சேர்ந்து கட்டி எழுப்பி அந்த சின்ன வட்டத்துக்குலேருந்து வெளியால வாங்க. திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். இப்ப எங்களோட மக்களுடைய தேவை என்னன்றதை பற்றி திங்க் பண்ணணும். ஒன்றா திங்க் பண்ணணும். நீங்கள் இல்ல இவர் டாக்டர் என்ன எங்களவுக்கு இல்லை என்றால் நான் உங்களுக்கு இல்லைன்றதை மக்கள் தான் சொல்லுவோம். 27,000 பார்க்கலாம், 100-200 பார்க்கலாம். கயந்திரவ மரம்பின் சரி, அந்த வாக்களை பற்றி காய்ச்சி தச்சுமா அடுத்த வழக்குகளை வேண்டாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சோ பட் தமிழ் தேசியம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், மற்றது எங்கட EPRல பிளாட்டெலோ எல்லாருமா சேர்ந்து
ஒரு முடிவை மக்களுக்கு சொல்லுங்கோ. இப்போதைக்கு தமிழ் தேசியம் எங்க நிக்குது? இப்ப தமிழ் தேசியம் அட் திஸ் மூமெண்ட் எங்க நிக்குது? தமிழத்துல நிக்குதா? இல்ல. மாகாண சபையில நீங்கள் வடக்கு கிழக்கு அடைச்சு வேண்ட போறீங்களா? தரப்போறாங்களோ? அது வேற. 159 பேர் வச்சிருக்காங்களா? அவங்களோட காய்ச்சி தான் டீசெண்டா எடுக்கணும். மேலேயே சும்மா குளறி எடுக்கல. சரி, அது எடுக்க போறது இல்லை. சரி, இல்ல மாகாண சபையை தான் ஒழுங்கா பிடிச்சு உங்களால ஒரு மாகாண சபை நடத்தலுமோ? ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடத்தின மாகாண சபை கிழிஞ்சு போய் வந்த ஆசெல்லாம் போயிருக்கு. இந்த முறை நான் தான் மாகாண சபை நடத்துவேன், அது வேற பிரச்சனை. அப்ப நாங்க பார்ப்போம். அப்ப சொல்லுவோம், நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போ தமிழ் தேசிய ஏதோ அரசு கட்சி எல்லாத்துக்கும் சொல்லுவேன். தம்பி, அடிப்படையை பாக்குறேன் நான். அதுக்கு பிறகு மக்கள் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம இருக்கைக்குள்ள தமிழ் தேசியத்தை காய்க்க கூடாது. ஆனா தமிழ் தேசியத்தை நாங்கள் மறக்கலாமோன்னு கேட்டா தமிழ் தேசியத்தை மறக்கவும் மேலாது, மன்னிக்கவும் மேலாது. தமிழ் தேசியத்துக்கு எதிராக கதைக்கிறார்கள். சூப்பர். மணியன்னையாக்கள் எங்க இருந்து வர போய் இந்த டிஸ்கஷனுக்கு என்று கேட்டால் தோத்து போன அரசியல்வாதிகள். அவர்களை நாங்கள் தோத்து போன அரசியல்வாதி இருந்தாலும் அடுத்த அரசியலுக்குள்ள விக்னேஸ்வரன் ஐயாண்ட கட்சி என்றபடி அதுக்குள்ள எடுக்கிறதுக்கு பார்ப்போம். சோ இதுக்கு எல்லாத்துக்கும் மன சுத்தியோட நீங்கள் இருக்கிறீங்களான்னு கேட்டா இல்ல. ஆனால் டெய்லி நீங்க என்ன சொல்லிக் கொள்றீங்க? நாங்கள் அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலே, அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே, அடுத்த மாகாண சபை தேர்தலிலே எங்களுடைய தேசியத்தை விடும். சாணக்கியன் தம்பி சொல்லிக் கொடுக்க 60,000 ஓட்டு, 60,000 ஓட்டா சார், 60,000 ஓட்டு இங்கே நீங்க எடுத்துறீங்கண்டா போறதுக்கு ஒரு இடமே இல்லாம ஒரு பட்டி இருக்கத்தக்கனே அதுக்கெல்லாம் ஜனம் போட்டது. அங்கேயும் எங்களை மாதிரி கம்பெடிஷன் இருந்தா டக்ளஸ் தேவானந்தா, அங்கஜன் ராமநாதன் உள்ள முதல் இருந்த சுரேஷ் பிரமச்சந்திரல இருந்து இந்த இவையில எல்லாம் பிடிச்ச எல்லா கட்சிகளையும் இருந்திருந்தா தம்பி சாணக்கியனுக்கு 10,000 ஓட்டு வந்திருக்குமான்றதை கேள்விக்குறி. பிள்ளையானவர்களையும் கருணாவிலையும் இருக்கிற வெறுப்பால சனம் உங்களுக்கு ஓட்டதை போட்டதை ஒழிய உங்களோட ஒரு 200 பேர் சேர்ந்து உங்களோட சேர்ந்து கத்துறதால பொத்துவில்லை என்று பொலியண்டி வரைக்கும் புண்ணாக கொண்டு போறதால உங்களுக்கு அரசியல் தமிழ் தேசியத்துல பற்றி இருக்கான்னு கேட்டா இல்ல ராசா. உங்களால ஓடிடுமா சாணக்கியன்? இல்ல கேக்குறேன், ஆமி சுட போறான் திருப்பியண்டா உங்களால ஓடி ஒழிக்கலுமா? நான் ஓடிடுவேன். அதோட திருப்பியும் ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சா தச்சமயம் படிக்க போற ஓவரா சுட போறாங்கன்னா நான் போட்டு ஓடிடுவேன். உங்களால ஓடவும் மேலாது, விழுந்து படுக்கவும் மேலாது, படுத்தாலும் படி விடும். கொஞ்சம் யோசிங்க தம்பியா சாணக்கியன். நீங்கள் பாராளுமன்றத்திலே என்னோட சந்திச்சு கதைக்கலாம், சிரிக்கலாம், கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. உம்மண்டு வச்சிருக்க தேவையில்லை. உங்களுக்கு விரும்பினால் ஒரு ஓப்பன் டிஸ்கஷனுக்கு போவோம். ஏனென்றால் ஏன் மக்களை ஏமாத்தினார் கிழக்கு மாகாண மக்கள்? நீங்க நினைக்கிறீங்களே, நீங்கள் இப்படி இந்த பொலிட்டிக்கல் காய்ச்சி கொண்டு தமிழ் தேசியம் காய்க்கிறதால கிழக்கு மாநிலத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் இவ்வளவு மோசமா போயிருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிழக்கு மாநில ஹாஸ்பிட்டல்ல இன்றைக்கு பார்த்தா ஸ்ரீநாதன்னா எம்ஆர்ஐ இல்ல, அது இல்ல, இது இல்லை என்ற பேசிக்கா ஒரு டாக்டரா இருந்து கொண்டு எம்ஆர்ஐ இல்ல, அது இல்ல, இதுல முதல்ல சனத்துக்கு இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாம் இருக்காண்டு பார்க்கணும். இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் ஒழுங்கா ஒர்க் பண்றாங்க பார்க்கணும். இருக்கிற நர்சிங் ஸ்டாஃப் எல்லாம் ஒழுங்கா ஒர்க் பண்றாங்க. 24 hours ஓட்டி எழுதி எடுக்கிறாங்க எல்லாம் 24 hour ஹாஸ்பிட்டல் இல்ல, அதை பார்க்கணும். சனம் வந்தா வெயிட்டிங் டைம் அண்ணே அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாட்டி கேளுங்க, நான் சொல்லி தரேன். சனம் வந்தா வெயிட்டிங் டைம் என்னன்னு பார்க்கணும். ஒரு டெத் நடந்துட்டா சனத்துக்கு இன்கொயரி போடக்கூடிய, போஸ்ட்மார்ட்டம் போடக்கூடிய இருக்கணும், இன்கொஸ்ட் போடக்கூடிய இருக்கும். பேசிக்கல பார்த்துட்டு எம்ஆர்ஐ கேளுங்க. எடுத்த வீச்சுக்கு எம்ஆர்ஐ கொண்டு வரணும் சொன்னா மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் எங்க இருந்து வர எம்ஆர்ஐ கொண்டு வரது? உடனே நாங்க என்ன செய்யறோம்னா எம்ஆர்ஐ எடுக்க போறோம் சொல்லி போட்டு அரசாங்கம் அவங்களுக்கு தரையில போட்டு வெளிநாட்டில் இருக்கிறார்கள் என்ன சொல்ல போறோம். யாழ்ப்பாணத்துக்கு எம்ஆர்ஐ இல்லையா, எம்ஆர்ஐ தாங்கன்னு சொன்னா அப்ப நாங்க 4-5 கண் வைத்தியசாலையில கட்டி கொண்டு விளங்கியல். அப்படித்தான் மட்டக்களப்பை நடந்து கொண்டு இருக்கு. ஏன் நாங்கள் சனத்துக்கு உண்மையை சொல்ல அரசியல் செய்யலான்றதான் என்னோட கேள்விக்குறி. நாங்கள் உண்மையை சொல்லுவோம். அதை உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாண்டா அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சு 2 பேர்ட்ட போய் கேளுங்க. சிங்களம் பரவாயில்ல கேளுங்க. ஹாஸ்பிட்டல்ல பேசிக்கா ஹாஸ்பிட்டல் தேவை பாராசிட்டமோல் ஐயா, விட்டமின் சி, பிளசிபோ ட்ரக்ஸ் தான் ஃபர்ஸ்டா தேவை. அதுக்கு பிறகுதான் ஆன்டிபயோட்டிக் தேவை. அதுக்கு பிறகுதான் இந்த ஸ்பெஷல் ஆன்டிபயோட்டிக், கேன்சர் ட்ரக்ஸ் எல்லாம் தேவை. ஒரு கேன்சர் ட்ரக்கு 10 லட்சம் முடியும். ஆனால் ஒரு ஆன்டிபயோட்டிக் 100 ரூபா தான் முடியும். ஆன்டிபயோட்டிக் இல்லைன்னா பேஷண்ட் திருப்பி ரீஅட்மிஷன் கூடும். ஏன் உதவுலாம் விளங்கு இல்லை. விளங்காட்டி தெரிஞ்சவன் யார்ட்டே அது கேளுங்க. சும்மா மட்டக்களப்புல இருந்து ஹாஸ்பிட்டல் போய் கதைக்கிற மாட்டதுக்காண்டி எம்ஆர்ஐ இல்ல, சிடி இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு கதைக்கிறது முட்டாள் தான். அஸ்ட்ராப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் 4 டயாலிசிஸ் யூனிட்ல 3 தான் ஒர்க் பண்ணுது. 3 மிஷின் தான் ஒர்க் பண்ணுது. ஒரு மிஷின்ல அவன் என்ன டயாலிசிஸ் பண்றது? அவங்க அங்கிருந்து கோல் அடிக்கிறாங்களா? பட்டிகளோ பட்டி கதைக்கலாம் கிடையாது. கதைச்சா என்ன நடக்குது? நீங்கள் பிரதேசவாதம் கதைக்கிறீங்க. பட்டிகளோ உங்களோட ஒரு 4 அடிவரடியில் ஓடி கீழே இது டிங் 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 கீழே ஹோமன் பண்ண தம்பி நேருப்படி கதைக்கிறேன். நான் நேர கதைக்கிறேன். ஏனென்றால் எங்களால தலைவற்ற கொள்ளையில நிக்கலுமான்னு கேட்டா கேள்விக்குறி. நிக்க மாட்டேன் தானே. நாங்கள் அதில் 100% டவுட் தானே. உங்களுக்கு டவுட் இல்லை தானே? தலைவற்ற கொள்ளையில ஆயுதம் தூக்க போறது இல்லை.
வடக்கு மாகாண சபையும் கிழக்கு மாகாண சபையும் இணைச்சுதான்னு சொல்லி இந்தியா வந்து திருப்பி கதைக்கிறது இனிமேல் வந்து அனுர அரசாங்கம் கேட்க போதான்னு கேட்டா இல்லையடா ராசா, அதுல 5 வருஷத்தை வேஸ்ட் ஆகாயும். சரி, அப்ப மாகாண சபையில ஏதாவது பிரியோசனம் உள்ள பலமுள்ள மாகாண சபையில அடுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் தரப்போறாங்கன்னு கேட்டா இல்லை. மாகாண சபை நீத்து போகுது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீத்து போகத்தான் போது. நீங்கள் சும்மா குளறி போட்டு சனத்தோட 4 சனத்தோட ஸ்ட்ரைக் பண்றது செய்ய போறீங்க. திருப்பியும் மாகாண சபையை நாங்கள் காப்பாற்றுவோம் மட்டும் ஒரு 5 வருஷமே இருக்க போறீங்க. அது நீங்கள் ஏற்கனவே அந்த ஐயாவோட காய்ச்சிருப்பீங்க, அதை நீங்க செய்ய போறீங்க. நான் அதுக்கு செய்ய போறேன். ஐயோ 5 வருஷத்துக்கு பிறகு செய்ய மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப மாகாண சபை நான் அடிச்சு ஜாழ்ப்பாணத்தில் பிடிச்சா இருக்கிற மாகாண சபையில் இருக்கிற முழு காசையும் பயன்படுத்தி முழு ரோட்டையும் போடுவேன். அவ்வளவுதான். இன்றைய கூட நான் அந்த சிங்கள சௌரல் சொல்லிங்கன்னா ஐயா அப்படி வெட்டிப்புற இல்லைன்னா தகவனோட தீன பாடு அறி ஹத்தலி ஆயினா தென்பாவில இருக்கிற ரோட் வந்து 40 அடி என்றால் யாழ்ப்பாணத்துல 40 அடி போடுங்க. அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். அவங்களே சொல்றான், டே நீ சும்மா போயிட்டு மகேந்திரராஜ கட்டினதை பார்க்காத, நீ வந்து மொன்றாயில பேர், நீ வந்து உடுக்கமையில பேர், அங்க எப்படி கிடக்குன்னு சொல்லி எல்லாம் ஒன்றுதான்டாப்பா. ஸ்ரீலங்காவில் இலங்கைக்கு தமிழ்லையும் என்ன இங்க தெற்குல வார ஆசில 99 பாய்க்கிறாங்க, அங்க வார ஆசில 99 திருப்பி அனுப்பினாங்க. கேட்டா கூட முல்லைத்தீவு வைத்தியசாலையில வந்து என்ன சனம் வந்து இல்லத்துல படுத்து இருக்குது. அப்ப உங்களுக்கு விளங்கல தமிழ் தேசியம் எனக்கு தெரியாது நீங்க சொன்னீங்க. ஓகே, ஒத்துக்கொள்றேன். உங்களுக்கு தெரியுமாண்டா வாங்க கதைப்பேன் தமிழ் தேசியத்தை பற்றி. தமிழ் தேசியத்தின் பாலில் நிக்க போறீங்க நாடு கேட்டா இல்ல, அதெல்லாம் போய்க்காது. 2வது வடக்கு கிழக்கு இணக்க பற்றி கேட்க போறீங்க நாடு கேட்டா அதுவும் இல்லை. அரசியலமைப்புல போய் புதுசா என்னத்தை கேட்க போறீங்க கேட்டா அடுத்த 5 வருஷத்துக்குரிய பேஸ்மெண்ட் நீங்க போட்டு கொட்டீங்க. எங்களுடைய தேசியம் அழிய போது, தேசியத்துல வந்து நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தை இழக்க போறோம்ன்றதான் கேட்கறீங்களோ. உங்களோட சக பாராளுமன்ற உறுப்பினர் எனக்குரிய டைமே உங்களுடைய எதிர்கட்சியிலே ஒதுக்கல. நீங்க யாருமே கதைக்கல. எனக்கு பற்றியே கதைக்காத நீங்கள் எப்ப நீங்க போய் கேட்க போறீங்க எங்களுடைய தமிழ் தேசியத்தை பற்றி? சும்மா ஏமாத்த வேண்டாம். ஏமாத்த இல்லாது. ஏனென்றால் மக்கள் தெளிவா இருக்கிறாங்கடாப்பா. அது உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணாங்க. பயிரங்காலப்பு கயந்திரமார் பொன்னம்பலம், ஸ்ரீதரன் ஐயா, சுமந்திரன் ஐயா தோத்தாலும் பரவாயில்ல, அவர் கட்சியில பேச்சாளர், மத்திய குழு, அப்படி இப்படி என்று எல்லாரும் வாங்க ஒரு இடத்துல இருந்து உண்டாக்காத. இப்போ நான் ஒரு சின்ன படியே தானே என்ன ஒரு கரையில் இருக்க விட்டு வாங்க எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து உண்டாக்காத. இப்போ மக்கள் ஒரு 100 பேரை கூப்பிட்டு கதைப்போம். ஒவ்வொருத்தையும் கேள்வி கேட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லுங்க. நானும் பதில் சொல்றேன், நீங்களும் பதில் சொல்லுங்க. சனம் அப்ப விளங்கும். நீங்கள் திரும்ப உங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு தான் தேசியத்தை தூக்கி வச்சு மடியில வச்சிருக்கீங்களோ இல்லையா? லேப்டாப் மாதிரி, லேப்டாப்னு சொல்லிட்டு 4 பேர் கோய்க்க கூடாது. லேப்டாப் மாதிரி மடியை தூக்கி வச்சிருக்கீங்களோ இல்லையா? உங்களுக்கு மடியில இருக்கிறத விளையாட வேண்டிய தேவையே இல்லை. ஐ மீன் லேப்டாப் சொன்னாங்க, அதுல கேம் விளையாட வேண்டிய தேவையே இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் தேசியம் மடியில வச்சிருக்கிற ஒரு அழகு சாதன பொருள், அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் தேசியம் இதயத்துல வச்சிருக்கிறோம். வாங்க டிஸ்கஸ் பண்ணிப்பா. உங்களால வேற இல்லாது. நீங்க என்ன செய்ய போறீங்க? காலங்காலமா செய்த அதே பாலிடிக்ஸை திரும்ப 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 செய்ய போறீங்க. என்ன செய்ய போறீங்க? திரும்ப சொல்ல போறீங்க மாகாண சபை விட்டோம்னு சொன்னா சிங்களவர் பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா டெவலப் பண்ணுவோம். அவன் பிடிச்ச சில நேரத்தில் வடிவா டெவலப் பண்ணுவாங்கட்டா. சிம்மையா தான் சொல்றேன். தச்சமயம் வடக்குல வந்து அன்ற அரசாங்கம் வந்து கிடைச்சிச்சண்டா டெவலப் பண்றக்கூடிய சாத்தியக்கூறு கூட. ஆனா என்ன கவலை என்று சொன்னால் அது அங்கே முழு போட்டும் சிங்களத்துல, பெரிய சபையில இருக்கிற முழு போட்டும் சிங்களத்துல தான் போகும். பெரிய சபையில இருக்கிற எல்லா ஃபோமும் சிங்களத்துல போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. ஒரு சிங்கள அமைச்சர்கிட்ட தான் போய் நீங்க முறையிட வேண்டி இருக்கும். என்றால் சந்திரசேகர் ஐயா அதுக்கு பிறகு கனகாலத்துக்கு பிறகு ஒரு மாகாண சபையை தக்க வச்சு மாகாண சபைக்கு பலமான ஒரு ஆளை போட்டு என்பிபியில எனக்கு இருக்கிற கவலை என்னன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் ஒரு டேலண்டடா நாக்களை போடல அந்த 3 பேரை. அது எங்களது பாவனந்தரா சாரா இருக்கட்டும், டாக்டர் பாவனந்தரா இருக்கட்டும், ஹானரபிள் எம்பி, ஹானரபிள் இளங்குமரனா இருக்கட்டும், ஹானரபிள் ரஜீவனா இருக்கட்டும், ஒரு என்ன சொல்றது என்பிபின்ற வேகத்துல அது அங்க நடக்கிற மச்சிட்டு 6 அடிச்சா இங்க வந்து விளையாட பிடிக்கக்கூடிய மாதிரி அவர்கள் இல்லை. இங்க இவர்கள் போலி அடிக்கிறது ரேஞ்செல்லாம் இருக்கிறாங்க. அதனாலதான் நான் கோவப்படுறேன் ஒழிய மற்றபடி இளங்குமரனோட எனக்கு என்ன கோவமாடாப்பா, பவானந்தராயரோட என்ன கோவம், யாரு என்ன பேர் ரஜீவனோட ஒரு கோவம். என்ன கோவம்? என்ன முன்ன பின்ன தெரியுமா? இளங்குமரனையும் ரஜீவனையும் பானந்தராசர் முதல்ல தெரியும். இவரோட முன்ன பின்ன தெரியுமா? இவரோட முன்ன கோவமா? எனக்கு இல்லை. ஏன் நான் சில நேரம் போஸ்டர் அப்படி போடுறேன், கல்லு பிடிக்க வேண்டாம். ஏற்கனவே கொழுந்து விட்டு இது கணக்கு பிரச்சனை. அந்த டைம்ல ஏன் பொதுமக்களை பாதிக்கிற மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறீங்களா என்னுடைய கேள்வி. பொதுமக்கள் பாதிக்கிற மாதிரி சரி அங்க கிடங்குகின்றாங்க. அங்க பெரிய பிரச்சனை டிசிசி மீட்டிங்ல போட்டு நாங்கள் கல்லு கொண்டு வரையலான்னு சொல்லி முடிவை கொண்டு வரதான் இளங்குமரன். அதை விட்டு போட்டு நீங்க தமிழ் பட பாணியில போய் குறுக்க அடிச்சு பிரேக் அடிச்சு பிரிச்சா அது நாளைக்கு உண்மையாவே ஒரு மணல் பிடிக்க போய்க்கலாம், அவன் மணல் டிப்பரால் அடிப்பான் எங்களுக்கு. அப்ப சொல்லுவான் குமரன் ஏற்கனவே நீதிமன்றம் வந்து இளங்குமரனை ஒரு யூடியூப்ல பார்த்தேன்னா உண்மை போய் தெரியாது எனக்கு. இளங்குமரன் அந்த யூடியூப் எழுதினாக்களை பிடிச்சு போய் அப்போ நான் அதை வாட்சே சொல்றேன், அவ்வளவுதான். இளங்குமரனை வந்து ஓன் பண்ணி இருக்கின்ற மாதிரி எழுதியிருக்கேன். நான் உள்ளுக்குள்ள ஒரு கண்டென்ட்டையும் காணல. நீதிபதி அச்சுறுத்தினாரோ இது வந்து பொய்யா போட்டு கிடக்காது சில யூடியூபர். ஏன் யூடியூபர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னா உண்மையை சொல்லுவோம்.
COVID-19 மாதிரி மற்ற பிஎம்பிவி வைரஸ் வரப்போதான்னு கேட்டா இல்ல. இப்போதைக்கு வந்து ஒருத்தனை சாப்பிட இல்லை, சும்மா பேய் காட்டி செனத்தை அந்த வைரஸ் வருது அந்த வைரஸ் வருது திருப்பி லாக்டவுன் பண்ண போறாங்கன்னு சொல்லி கதையை கொண்டு வந்து 4-5 யூடியூபர்ஸ் வைரஸ் என்ன தெரியாது, பாக்டீரியா என்னன்னு தெரியாது, திருப்பி வீடியோஸ் அடிச்சு எனக்கு விலங்கையில அரசியல்ல இப்ப நாங்கள் எங்க நிக்கிறோம். இதுல யாராவது தமிழ் மக்களுடைய நன்மை கருதி டிஸ்கஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? அப்படி டிஸ்கஸ் பண்ற அந்த டாபிக் என்ன? ஏன் ஒரு பப்ளிக் இப்ப நீங்கள் அமெரிக்கா பாத்தீங்கன்னு சொன்னா அங்க போற பிரசிடென்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே டிபேட் பண்ணுவார்கள். அதிலே விளங்கின ஜனத்துக்கு இந்த பக்கம் கைவிக்கும் இந்த பக்கம் கைவியில். ஏன் உங்கள யாராலையுமே ஒரு டிபேட்டுக்கு வர இல்லாம இருக்கு? நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போனா என்ன மடக்கேலும் தந்தை செல்வாண்ட வயது என்ன, தந்தை செல்வானுடைய பிறப்பாண்டு என்னன்ட்டு அப்படி ஏதாவது சும்மா முகுதனமான வரலாறு கேட்டால் யதார்த்தமான நடைமுறையில் உள்ள அரசியலை நான் சொல்றேன் உங்களுக்கு. இதான் உண்மை. இப்போது என்பிபி அரசாங்கம் வடக்கு கிழக்குல வந்து எந்த தமிழர்களையுமே கிளீன் ஸ்ரீலங்காவில் போடல. யார் கதைக்கிறீங்க? யாரும் கதைக்கல. வடக்கு கிழக்குல இது நடக்குதா இல்லையாண்டு யாருக்காவது தெரியுமா? இல்ல. எங்கேயாவது கிளீன் பண்றாங்களா? யாழ்ப்பாணம் டவுனை போய் பாருங்க. மாநசபை நான் எடுப்பேன், நான் அதுக்கு பிறகு நீட்டா செய்து காட்டுறேன். நான் உங்களுக்கு 5 இயர்ஸ் செய்து காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் செய்து தந்துட்டு நான் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் எல்லாம் வெளியே தந்துட்டு போறோம். அதுக்கப்புறம் நீங்க ரன் பண்ணுங்க உங்களோட பேர்ல. மாநசபை நான் எடுப்பேன், அதுல எந்த சந்தேகம் இல்லை. கௌசல்யா பாராளுமன்றம் வேற, நான் இந்த மாதிரி மாநசபை எடுக்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. அது உங்களுக்கு முடிஞ்சா வேணும்டா ட்ரை பண்ணி பாருங்க. வேணுமெண்டா யாராவது லீக் வீடியோக்கள் போட்டோக்களை போட்டு ஏதாவது வம்பு வேலை செய்யலாமே ஒழிய மற்றபடி ஒரு நியாயமான அடிப்படையில உங்களால வாழ்க்கையில வெளில இல்லாது. நீங்கள் எனக்கு அடிச்சு கொண்டு அங்க என்பிபி 3 சீட் எடுத்துட்டு போயிட்டு அதான் நடந்தது. உங்களுக்கு நான் பாருங்க இப்போ கூட நான் இருக்கிறேன் ஒரு பையன் தான். கதைக்க விட்டா இவன் மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்து இதுல காய்ச்சிடுவான். ஆகவே இவன்ட்ட டைம் கொடுக்காட்டி நெல்ல மட்டும் சொல்லி அங்க போய் சஜித்துக்கு ஓதிச்சு இங்க வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிறாங்கல்ல நம்மளுடைய எம்பி. அப்படி தமிழனை கொள்றதான் வரலாறு. இப்ப அவங்க சொல்றேன், தமிழ் தேசியத்தை மறந்து எல்லாருமே மறந்து இவங்கள் தமிழ் தேசியத்தை உங்களுடைய அரசியலுக்காக மட்டும்தான் பாய்க்கிறீங்கன்ற என்னுடைய தனிப்பட்ட கருத்து பிள்ளைண்டா வாங்க நேரம் விவாதிச்சுப்பா. உங்களை என்ன செஞ்சிருக்கீங்க தமிழ் தேசியம்? 2009 பிறகு தலைவர் மறைஞ்சா பிறகு இந்த வரைக்கும் தமிழ் தேசியத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? ஒன்றுமே செய்யல. ஏதாவது நாட்டோட காய்ச்சிருக்கீங்க, கனடாவோட போய் காய்க்கிறீங்க, அமெரிக்கா எம்பசிக்கு போறீங்க, இந்தியன் எம்பசிக்கு போறீங்க, என்ன